ராஷ் மீடியா நண்பர்களுக்கு வணக்கம். நம்மளோட பிக் பாஸ் சீசன் 9 தமிழுக்கான ஃபீவர் ஸ்டார்ட் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா விஜய் டிவியை பொறுத்தளவுல இந்த சீசனுக்கான ஐலோகோவையும் அது மட்டும் இல்லாம இந்த சீசனுக்கான முதல் ப்ரோமோவையும் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. நேத்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருந்தாங்க. அந்த போஸ்ட்ல இந்த சீசன் அதாவது வரப்போற பிக் பாஸ் சீசன் 9 வந்து அக்டோபர் 5ஆம் தேதி ஸ்டார்ட் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்திருக்காங்க. பொதுவா விஜய் டிவியை பொறுத்தளவுல என்னைக்கு ஸ்டார்ட் பண்ண போறாங்க, என்னைக்கு ஐலோகோ ரிவீல் பண்ணுவாங்க அப்படிங்கறதெல்லாம் ரொம்பவே சீக்ரெட்டா இருக்கும். ஆனா இந்த சீசனை பொறுத்தளவுல நம்ம ஜூலைலயே சொல்லிட்டோம், செப்டம்பர் லாஸ்ட் வீக் தான் ஐலோகோ ரிவீல் பண்ணுவாங்க. அதே மாதிரியே அக்டோபர் 5ஆம் தேதி தான் இந்த சீசன் ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். அது எல்லாமே உண்மை அப்படிங்கிறது நம்ம சேனல் பாக்குற எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அது மட்டும் இல்லங்க, இந்த சீசன்ல இவங்கெல்லாம் கலந்துக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி பல சர்ச்சை பிரபலங்களோட பெயர்கள் அடிபடுது. அந்த வகையில இந்த சீசன்ல யாரெல்லாம் கலந்துக்க போறாங்க அப்படிங்கறத தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடியே நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதாவது இந்த சீசனை பொறுத்தளவுல கன்ஃபார்ம் லிஸ்ட்ல இருக்கிற முதல் போட்டியாளர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா புவியரசன் தான். புவியரசனை பொறுத்தளவுல சி தமிழ்ல பல சீரியல் பண்ணிருக்காரு. அது மட்டும் இல்லாம விஜய் டிவில ஒளிபரப்பான மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சென்னை திரையில கலந்து கலக்கியிருக்காரு. அது மட்டும் இல்லாம டைட்டிலையும் வின் பண்ணிருக்காரு. இவரை பொறுத்தளவுல பிசிக்கலி மென்டலி ரொம்பவே ஸ்ட்ராங்கான பர்சன் அப்படின்னே சொல்லலாம். கண்டிப்பா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இவரை பொறுத்தளவுல டாஸ்க் எல்லாம் பின்னி பெடல் எடுப்பாரு. ஏன் இந்த சீசன்ல டைட்டில் வின்னரா வர்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்கிற ஒரு போட்டியாளர் அப்படின்னே சொல்லலாம். அடுத்ததா இந்த லிஸ்ட்ல ரெண்டாவதா இருக்கிற போட்டியாளர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா ஃபரினா ஆசாத் தான். இவங்களை பொறுத்தளவுல இவங்க பாரதி கண்ணம்மா சீரியல்ல வில்லி கேரக்டர் பண்ணியிருந்தாங்க. பாரதி கண்ணம்மா சீரியல்ல ஹீரோ ஹீரோயின் நடிச்சவங்க எல்லாருமே பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்து விளையாண்டு இருக்காங்க. பெருசா மக்கள் மனசுல இடம் பிடிச்சாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. இந்த சீசனை பொறுத்தளவுல ஃபரினா எப்படி கேம் ஆட போறாங்க, மக்களின் நாயகியா வர போறாங்களா அப்படிங்கறதெல்லாம் நம்ம பொறுத்து தான் பார்த்தாகணும். அடுத்ததா இந்த லிஸ்ட்ல மூணாவதா இருக்கிற போட்டியாளர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா அஸ்வின் குமார் தான். இவரை பொறுத்தளவுல குக் வித் கோமாளில மாஸ் பண்ணிருப்பார் அப்படின்னு சொல்லலாம். அதுலயும் குறிப்பா சிவாங்கி அஸ்வின் ஜோடியோட காம்பினேஷனை பாக்குறதுக்கு ஒரு தனிப்பட்ட ரசிகர் பட்டாளம் இருந்துச்சு. இவங்களுக்காக பல ஆர்மிலாம் வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறமா அஸ்வினை பொறுத்தளவுல ஒரு படம்லாம் நடிச்சாரு. பட ப்ரமோஷன்ல பேசின அஸ்வின் வந்து தேவையில்லாம பல வார்த்தைகளை பேசி தன்னோட கெரியரை கெடுத்துக்கிட்டார் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறமா வாய்ப்பு எதுவுமே இல்லாம இருக்கிறாரு. அதனால இந்த சீசன்ல வந்து கலந்துக்க போறதாகவும் நான் அப்படிப்பட்டவெல்லாம் கிடையாதுப்பா, நான் ரொம்ப நல்லவன் அப்படிங்கறத நிரூபிக்கிறதுக்காகவே இந்த சீசன்ல கலந்துக்க போறதா சொல்லப்படுது. என்னதான் இருந்தாலும் பொறுத்திருந்து பார்க்கலாம் அஸ்வினோட கேம் பிளே எப்படி இருக்க போகுது அப்படிங்கறதெல்லாம். அடுத்ததா இந்த லிஸ்ட்ல நாலாவதா இருக்கிற போட்டியாளர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா அக்ஷிதா தான். இவங்களை பொறுத்தளவுல பாக்கியலட்சுமி சீரியல்ல நடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஒரு டான்சரும் கூட. சீரியலை பொறுத்தளவுல ரொம்பவே பாவமான பொண்ணா நடிச்சிருந்தாங்க. பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இவங்க பாவமா நடிக்க போறாங்களா இல்லனா உண்மையான அவங்களோட முகத்துல இருக்க போறாங்களா அப்படிங்கறதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து தான் பார்த்தாகணும். அடுத்ததா இந்த லிஸ்ட்ல அஞ்சாவதா இருக்கிற போட்டியாளர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா வினோத் பாபு தாங்க. இவரை பொறுத்தளவுல புவியரசனுக்கு டஃப் கொடுக்கிற போட்டியாளர் அப்படினே சொல்லலாம். ஆமாங்க, ரெண்டு பேருமே கிட்டத்தட்ட மல்டி டேலண்டட் பர்சன் தான். இவருமே டான்ஸ் ஆடுவாரு, மிமிக்ரி பண்ணுவாரு, ஆங்கரிங் பண்ணுவாரு. செம டேலண்டான பர்சன். கண்டிப்பா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள செம டஃப் கொடுப்பாரு அப்படினே சொல்லலாம். அடுத்ததா இந்த லிஸ்ட்ல ஆறாவதா இருக்கிற போட்டியாளர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா அமிர்தா ஸ்ரீனிவாசன். இவங்க வந்து ஒரு மாடல். அது மட்டும் இல்லாம பல படங்கள்ல நடிச்சிருக்காங்க. குறிப்பா சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம்னா சர்ச்சை பிரபலம் சுசித்ராவோட எக்ஸ் கணவரோட இரண்டாவது மனைவி. கண்டிப்பா இவங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்துட்டாங்க அப்படின்னா சுசித்ராவால பிக் பாஸ் வீட்டுக்கு வெளியும் பல சர்ச்சைகள் வெடிக்கும். அதே நேரத்துல அமிர்தா ஸ்ரீனிவாசன் எப்படி கேம் ஆட போறாங்க அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்ததா இந்த லிஸ்ட்ல ஏழாவதா இருக்கிற போட்டியாளர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா முகேஷ் ரவி. இவரை பொறுத்தளவுல இவர் வந்து ஒரு மாடல், பாடி பில்டரும் கூட. 2023 மிஸ்டர் இந்தியா பட்டம் வாங்கியிருக்காரு. கண்டிப்பா இவர் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்தார் அப்படின்னா சீசன் 4ல கலந்துகிட்ட பாலா மாதிரி ஒரு கேம் பிளே பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குது. பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்ததா இந்த லிஸ்ட்ல எட்டாவதா இருக்கிற போட்டியாளர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா அஸ்வினி. இவங்களை பொறுத்தளவுல தங்கமகள் சீரியல்ல நடிச்சுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம பல வெப் சீரிஸ் பண்ணிருக்காங்க. செமையா நடிப்பாங்க. பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறமா நடிக்காம ரியாலிட்டியா இருக்கிறாங்களா அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்த்தாகணும். அடுத்ததா இந்த லிஸ்ட்ல ஒன்பதாவதா இருக்கிற போட்டியாளர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா பாலசரவணன். இவரை பொறுத்தளவுல இவருக்கு அறிமுகம் எதுவுமே தேவை கிடையாது. நல்ல காமெடியன், பல படங்கள்ல துணை நடிகரா நடிச்சிருக்காரு. குறிப்பா சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம்னா விஜய் சேதுபதியோட பண்ணையாரும் பத்மினியும் அப்படிங்கிற படத்துல நடிச்சிருக்காரு. அவருமே பெருசா வாய்ப்புகள் எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கறதுனால விஜய் சேதுபதியோட ரெக்கமெண்ட்ல தான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வரதா சொல்லப்படுது. அடுத்ததா இந்த லிஸ்ட்ல 10ஆவதா இருக்கிற போட்டியாளர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா அரோரா. இவங்களை பொறுத்தளவுல எல்லா சீசன்லயுமே ஒரு கேட்டகரி வரும். அதாவது ரம்யா பாண்டியன், தர்ஷா குப்தா, இந்த கேரக்டர்ல 5 மணி குரூப்ல இருந்து ஒரு ஆள் வருவாங்க. அந்த வகையில தான் அரோரா இந்த சீசன்ல வரதா சொல்லப்படுது. இவங்களை பொறுத்தளவுல இவங்களுக்கு இன்னொரு பேரும் இருக்குங்க, பலூன் அக்கா. கிளுகிளுப்பான போட்டோக்களை போட்டு இலசுகள் மனசு அல்ற ஒரு போட்டியாளர். பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறமா
என்னெல்லாம் கான்ட்ரோவர்சியை கிரியேட் பண்ண போறாங்க அப்படிங்கறத நம்ம பொறுத்து தான் பார்த்தாகணும். அடுத்ததா இந்த லிஸ்ட்ல 11ஆவதா இருக்கிற போட்டியாளர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா காக்கா முட்டை விக்னேஷ் தாங்க. இவரை பொறுத்தளவுல காக்கா முட்டை படத்துல குழந்தை நட்சத்திரமா கலக்குனாரு. அதே மாதிரியே விஜய் சேதுபதியோட மகன் நடிச்ச பீனிக்ஸ் படத்திலையும் ஒரு கேரக்டர் பண்ணிருப்பாரு. இவரும் இந்த சீசன்ல கன்ஃபார்ம் லிஸ்ட்ல இருக்கிறதா சொல்லப்படுது. அடுத்ததா இந்த லிஸ்ட்ல 12ஆவதா இருக்கிற போட்டியாளர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா விஜய் பார்வதி. இவங்களுக்கு அறிமுகம் எதுவுமே தேவை கிடையாது. சமூக வலைதளங்கள்ல பல சர்ச்சைகளை கிளப்பி இருக்காங்க. அது மட்டும் இல்லாம சர்வைவர் நிகழ்ச்சியிலையும் கலந்துகிட்டு கலக்கி இருக்காங்க. கண்டிப்பா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள பல சர்ச்சைகள் இவங்களால வெடிக்கும் அப்படிங்கறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்ல. குறிப்பா சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம்னா 7வது சீசன்ல மாயா என்னெல்லாம் வேலை பண்ணாங்களோ அதே மாதிரி இந்த சீசன்ல பார்வதி பல வேலைகள் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குது. பொறுத்து இருந்து பார்க்கலாம். அடுத்ததா இந்த லிஸ்ட்ல 13ஆவதா இருக்கிற போட்டியாளர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா அர்ச்சனா குமார். இவங்களுமே ஒரு சீரியல் ஆக்டர் தான். அது மட்டும் இல்லங்க, சோசியல் மீடியால காமெடியான கண்டென்ட் நிறைய போடுவாங்க. இவங்களோட கண்டென்ட் எல்லாமே பார்க்கிறதுக்கு ரொம்பவே அழகா சிரிச்சுக்கிட்டே பார்க்கலாம். அந்த அளவு சூப்பரான கண்டென்ட் போடுவாங்க. கண்டிப்பா இவங்களால பிக் பாஸ் வீட்டுக்குள்ள என்டர்டெயின்மெண்ட்டுக்கு பஞ்சம் இருக்காது அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததா இந்த லிஸ்ட்ல 14ஆவதா இருக்கிற போட்டியாளர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா யுவன் மயில்சாமி. இவரை பொறுத்தளவுல மயில்சாமியோட மகன் தான். இவருமே தங்கமகள் சீரியல்ல தான் நடிச்சுக்கிட்டு இருக்காரு. இவர் இந்த சீசன்ல கன்ஃபார்ம் லிஸ்ட்ல இருக்கிறதா சொல்லப்படுது. அடுத்ததா இந்த லிஸ்ட்ல 15ஆவதா இருக்கிற போட்டியாளர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா விஜய் சோபனா. அக்காவை பொறுத்தளவுல பிக் பாஸ் வீட்ல இருந்து யாரெல்லாம் எவிக்ட் ஆகி வெளியே போறாங்களோ அவங்களெல்லாம் இன்டர்வியூ எடுக்கிறேன் அப்படிங்கிற பேர்ல ஒரு ஆளுக்கு சப்போர்ட்டாவே கேள்விகள் கேட்பாங்க. பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறமா இவங்களோட உண்மையான கேரக்டர் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். வெளியே இருக்கிற மக்கள் சோபனாக்காவை என்ன பண்ண போறாங்க அப்படிங்கறத நம்ம பொறுத்து தான் பார்த்தாகணும். அதே கேட்டகரியில 16ஆவதா போற போட்டியாளர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா ஜோ மைக்கேல். இவருமே சர்ச்சை பிரபலம் அப்படின்னே சொல்லாங்க. இவருமே பிக் பாஸ் ரிவ்யூவர் தான். அது மட்டும் இல்லாம மீரா மிதுன் மேல கேஸ் போட்டேன் அப்படிங்கிற மாதிரி கிட்டத்தட்ட 5 வருஷமா பல சர்ச்சைகள்ல சிக்கியிருக்காரு. இந்த சீசனை பொறுத்தளவுல ஜோ மைக்கேல் செம மைண்ட் கேம் விளையாடுவார் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுற போட்டியாளர். பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்ததா இந்த லிஸ்ட்ல 17ஆவதா இருக்கிற போட்டியாளர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா பூனம் பாஜ்வா தான். அதாவது எல்லா சீசன்லயுமே ஒரு சீனியர் ஆக்டரை உள்ள விடுவாங்க. எலசுகளுக்கு கொஞ்சம் அட்வைஸ் கொடுங்கப்பா அப்படிங்கிற மாதிரி. ஆனா பூனம் பாஜுவாவை பொறுத்தளவுல இன்னைக்கு வரைக்கும் இளசுகளுக்கு டஃப் கொடுக்கற மாதிரி கவர்ச்சியான போட்டோவை போட்டு இணையத்தை கதிகலங்க வச்சுக்கிட்டு இருக்காங்க. இவங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ள என்ன பண்ண போறாங்க அப்படிங்கறத நம்ம பொறுத்து இருந்தா பார்த்தாகணும். அடுத்ததா இந்த லிஸ்ட்ல 18ஆவதா இருக்கிற போட்டியாளர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா மதுரை முத்து தாங்க. என்னப்பா மொக்க போடுவாரப்பா அப்படிங்கிற மாதிரி பல பேரோட மைண்ட் வாய்ஸ் இருக்கலாம். என்ன பண்ணாங்க, சீனியர் கேட்டகரியில தான் மதுரை முத்துவையும் உள்ள தூக்கி போடுறானுங்களாம். காமெடி பண்றேன் அப்படிங்கிற பேர்ல நம்ம கழுத்து அறுப்பார் அப்படிங்கறதுல எந்த ஒரு மாற்றிக்கிறதுமே இல்ல. அடுத்ததா இந்த லிஸ்ட்ல 19ஆவதா இருக்கிற போட்டியாளர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா சமூக வலைதளங்கள்ல பல சர்ச்சைகளை கிளப்பின அகோரி கலையரசன் இந்த சீசன்ல உள்ள போறதா சொல்லப்படுது. ஏன்பா உங்களுக்கு போட்டியாளரே கிடைக்கலையாப்பா, எதுக்காகப்பா இப்படி உள்ள போட்டியாளர்லாம் உள்ள இறக்குறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் அகோரி கலையரசனோட பேரை கேள்விப்பட்ட உடனே எனக்கு ஃபீல் ஆச்சு. நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. அடுத்ததா இந்த லிஸ்ட்ல 20ஆவதா இருக்கிற போட்டியாளர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா டிக்டாக் பிரபலம் கனி. இவங்களை பொறுத்தளவுல போன சீசன்லயே எனக்கு பிக் பாஸுக்கு அழைப்பு வந்துச்சு, நான் தான் போகல அப்படிங்கிற மாதிரியும், விஜய் சார் படத்துல எல்லாம் எனக்கு நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பல ப்ரூடா விட்டாங்க. ஆனா இந்த சீசன்ல கனி கன்ஃபார்ம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. கனியோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்ததா இந்த லிஸ்ட்ல 21ஆவதா இருக்கிற போட்டியாளர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா சிந்தியா வினோலின். இவங்களை பொறுத்தளவுல டான்சர். அது மட்டும் இல்லாம சாண்டி மாஸ்டரோட கொழுந்தியா. சாண்டி மாஸ்டர் பல பேட்டிகள்ல சொல்லியிருக்காரு, என்ன மாதிரியே சிந்தியாவும் ரொம்பவே ஜாலியான டைப், இருக்கிற இடத்தை எப்பவுமே ஹாப்பியா வச்சிருப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. சிந்தியா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்து எப்படி கேம் ஆட போறாங்க அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்த்தாகணும். இந்த லிஸ்ட்ல கடைசியா இருக்கிற போட்டியாளர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா உமர் தாங்க. உமரை பொறுத்தளவுல குக் வித் கோமாளில இவருக்குனே தனி ரசிகர் பட்டாளம் இருக்குது. ரொம்பவே இன்னசென்டான பையன். அது மட்டும் இல்லாம என்னதான் ஜம்முல இருந்து இங்க வந்திருந்தாலும் சூப்பரா தமிழ் பேசுறாருப்பா அப்படிங்கிற மாதிரி அவருக்குன்னு ஒரு நல்ல இமேஜ் இருக்குது. அந்த இமேஜை உமர் தக்க வைப்பாரா இல்லனா அவரோட இன்னொரு முகத்தை காட்ட போறாரா அப்படிங்கறதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து தான் பார்த்தாகணும். இதுதாங்க இப்போதைக்கு வந்திருக்கிற 22 பேரோட லிஸ்ட். என்னப்பா 22 பேர் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டீங்கன்னா இந்த சீசனை பொறுத்தளவுல 24ல இருந்து 25 போட்டியாளர்கள் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குது. அதுலயும் முதல் நாளை பொறுத்தளவுல 18 போட்டியாளர்கள் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வருவாங்க. மீதமுள்ள போட்டியாளர்கள் வைல்ட் கார்டு என்ட்ரியா வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. என்னதான் இருந்தாலும் பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த ரூமர் லிஸ்ட்ல இருந்து
யாரெல்லாம் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போக போறாங்க, அவங்களோட கேம் பிளே எப்படி இருக்க போகுது அப்படிங்கறதெல்லாம். அதே நேரத்துல இந்த சீசனை விஜய் சேதுபதி எப்படி தொகுத்து வழங்க போறார் அப்படிங்கிற கேள்வி ரசிகர்கள் எல்லாருக்குமே இருக்குது அப்படினே சொல்லலாம். எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா போன சீசனை பொறுத்தளவுல வீக்கெண்ட் எபிசோட்லாம் பார்க்கவே முடியாதுங்க. பல பிரச்சனைகள் நடந்திருக்கும். வளவளன்னு பேசுவாரு. பிரச்சனையை பத்தி பேசுறாரான்னு கேட்டா எதுவுமே இருக்காது. மொக்க தான் பண்ணாரு. அதனாலேயே இந்த சீசன்ல விஜய் சேதுபதி வேண்டாம்ப்பா, வேற யாராவது புது ஹோஸ்ட கொண்டு வாங்கப்பா, இல்லனா கமல் சாரையே கொண்டு வாங்கப்பா அப்படிங்கிற மாதிரி ரசிகர்கள் இன்னைக்கு வரைக்கும் கமெண்ட்ல கதறிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கொஞ்சம் விஜய் சேதுபதி பார்த்து போன சீசன்ல பண்ண தவறுகள் எல்லாத்தையும் திருத்திக்கிட்டு இந்த சீசன் மாசா பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. பொறுத்திருந்து பார்க்கலாம். பிக் பாஸ் ரசிகர்களான உங்களை பொறுத்தளவுல இந்த ரூமர் லிஸ்ட்ல இருந்து யாரெல்லாம் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்தா நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்களோ அவங்களோட பேரை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you friends.